என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். சின்ன வயசுலலாம் நாம் கையில் ஒரு பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு சூரியனுடைய நேர் பாதையில் நம்ம காட்டுவோம். அந்த சூரியனோட ஒளி அந்த பூத கண்ணாடியில் ஊடுருவி மொத்தமாக அந்த பேப்பர் வச்சுருப்போம் கீழே. அதில் அந்த சூரியனோட ஒளி குவியும். அந்த ஹீட்டெல்லாம் மொத்தமாக இறங்கி அந்த பேப்பர் பூசுங்கிறத நம்ம ரொம்ப ஜாலியாக ரசிப்போம். இதெல்லாம் சின்ன வயசுடைய விளையாட்டு. ஆனால் இதுக்கும் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நல்லா கவனிங்க, பொறுமை இருந்தால் இதை முழுசாக கேளுங்க. எப்படின்னா, விதியை மதியால் நம்மளோட அறிவால் வெல்ல முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, பகுத்தறிவுவாதிகள், விதியை நிச்சயமாக மதியால் வெல்ல முடியும்னு. கண்டிப்பாக விதியை மதியால் வெல்ல முடியாது. மதி என்பது நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவு என்பது. கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற அறிவால் நம்ம விதியை வெல்ல முடியாது. ஏன் காரணம்னா, விதி என்பது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நாம் விதி என்பது விதிக்கப்பட்டது, நடக்க இருப்பதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, நடக்க இருப்பது. ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்னடா இந்த மாதிரி கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற, நாங்கள் எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் என்னை கேட்குறது புரியுது. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நம்புகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா சோகமோ துக்கமோ மகிழ்ச்சியோ நம்ம கேட்டெல்லாம் வரல. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரு இடத்துக்கு போவோம், ஆனால் அங்கே சோகமாக மாறிடும். இதெல்லாம் ஏன் மாறுதுன்னு புரியாமல் இன்னி வரைக்கும் யாராலையும் விளக்க சொல்ல முடியாமல் இருக்கும். இதை தான் நம்ம ஆன்மீக பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் முற்ஜென்மத்தில் செஞ்ச பலனால் இதை அனுபவிக்கிறோம், ஏற்கனவே செய்த செயலின் விளைவுன்னு சொல்கிறாங்க. நடக்க இருக்கிறத பார்த்தாலும் அப்படி தான் தோணுது. சரி, அதை ஒரு பக்கம் ஓரமாக வைப்போம். இந்த விதிக்கப்பட்டதை நம்ம எப்படி அறிவால் வெல்றது? கண்டிப்பாக அறிவால் வெல்ல முடியும். என்னடா முன்னாடி முடியாதுன்னு சொன்ன இப்போ முடியும்னு சொல்கிறேன்னா, உங்கள் அறிவை கொண்டு தான் அதை வெல்ல வேண்டும். ஆனால் உங்கள் அறிவை இந்த மாற்றமடையக்கூடிய உலகில் வச்சுருந்தீங்கன்னா முடியாது. ஏன் காரணம்னா, உங்களுடைய ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆன்மானா என்ன? நீங்கள் உங்கள் மூச்சை சதா சர்வகாலமும் நீங்கள் கவனித்தாலும் கவனிக்கலாலும் உங்கள் மூச்சு ஏங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த மூச்சை ஏங்க வைக்கிறது எதுவோ அதுதான் ஆன்மா. உயிர்னு சொல்லிடுவீங்க. அந்த உயிரை ஏங்க வைக்குவதும் அதுதான் ஆன்மான்னு நாம் சொல்கிறோம். அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா மனிதர்களுக்கு எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தால்தான் புரியும். இப்போது மரத்தை பார்க்கும்போது அதை வெறுமனை பார்த்துட்டு இருந்தால் புரியுமா? அடுத்தவங்கிட்ட எப்படி சொல்லணும்? மரம் சொன்னால் தானே புரியும். அதுபோல் நாம் இந்த உணர்வை ஆன்மா என்கிறோம். இந்த ஆன்ம உணர்வுக்குள்ள நம்ம அறிவின் மூலமாக, அறிவுனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உணர்தல்னு அர்த்தம். சுவை உணர்வு, தொடுதல் உணர்வு, கேட்டல், பார்த்தல், இதெல்லாம் உணர்வு தானே. உணர்வுனால தானே பண்ணுறீங்க. இதை தான் அறிவுன்னு சொல்கிறோம் நாம். இந்த உணர்தலை வெளிப்பக்கம் இல்லாமல் உங்களுடைய உள்முகமாக திருப்புனீங்கன்னா, அதாவது உங்களையே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அங்கே கொஞ்ச நாளில் நான் என்பது போய் உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ இது எப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல பூத கண்ணாடி, அதே தான். உங்கள் மனம் என்னும் பூத கண்ணாடி. உங்கள் மனம் முழுமையாகும் போது உங்கள் உணர்வு முழுமையாகும். இந்த பூத கண்ணாடியினால் உங்கள் ஆன்மா, இந்த மனம் என்னும் பூத கண்ணாடியின் வழியாக உங்களின் ஆன்மாவை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உங்கள் விதியை வெல்லலாம். என்னப்பா இது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் சாத்தியமான விஷயமான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியமான விஷயந்தான். அதனால தான் அதை அடையிறதுக்காக ஆன்மீக பெரியவர்கள் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க. கோவில்னாங்க, பூஜைனாங்க, பக்தின்னாங்க, அத்வைதம்னாங்க, எத்தனையோ இருக்குது நம்ம இந்து சாஸ்திரத்தில். ஸோ இந்த ஆன்மாவை நாம் உணரப்படும் பொழுது நாம் என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய மனம் முழுமையாயிடும். அதில் முழுமையாயிடும் மனம். இப்போது மனதுனால தாங்க நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். மனம்னா என்ன? நம்ம அறிவோடைய பலவித எண்ணங்கள், நம்ம பதிவு செய்யப்பட்ட அனுபவங்கள் தான் நம்மளுடைய மனதோட மொத்த குவியல். இந்த அனுபவங்களின் வழியாகவே நம்ம போகும்பொழுது நம் உணர்வு அது வழியாக சிதறி வாட்டர் டேங்கில் 9 துவாரம் போட்டால் எப்படி தண்ணி நிற்காதோ அதுபோல் உங்கள் உணர்வு நிலையும் பலமிழந்து போயிடுது. இந்த உணர்வு நிலையை பலப்படுத்துறதுக்கு தான் தியானம் ஒரு கருவியாக இருக்குது. இந்த தியானம் என்பதற்கு இன்னொரு விஷயம் கவனித்தல்னு அர்த்தம். கவனிக்கிறதுனா வெளியே இருக்கிறத கவனிக்கிறது இல்லை, உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத கவனிக்கிறது தான் தியானம். இதை செய்யும் பொழுது எப்படி நம்முடைய, அதாவது விதிக்கப்பட்டது எப்படி மாறும், நம்மளுடைய தலையெழுத்து எப்படி மாறுன்றதையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஆன்மாவில் முழுமை பெற்ற பிறகு மனம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்காது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்மா வழியாகவே, ஆன்ம உணர்வு வழியாகவே எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க.
அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய மனமானது அழிந்து விட்டபடியால் அந்த ஆன்ம உணர்வோடு அனைத்தையும் பார்க்கும் பொழுது எது உங்களை இயக்குகிறதோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிறது. அதுதான் சொன்னால் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் தான். ஸோ அந்த அதாவது அதுதான் பரமான்மான்றோம், எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால ஜீவான்மா. இந்த ஆன்மாவை கண்டு அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நீங்கள் தான் எல்லாத்துலேயும் இருப்பீங்கன்றத உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் தான் ஆன்மா, நான்ன்றது தனிப்பட்ட நிறையில் நிற்காது, கரைந்து விடும் ஆன்மாவில். அப்போது ஆன்மா எல்லாமே ஆன்மா சுரூபந்தான். ஸோ உங்களுக்கு உங்கள் அறிவானது, உங்கள் மூளையானது, இந்த உடலில் இருக்கிற மூளையானது 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். மன்னிக்கணும், தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3மே உங்கள் கைக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுவீங்க. காலத்துக்கு அப்பாற்பட்டுன்னா சூரியன் தோன்றுவதும் மறைவதையும் தான் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த பூமியில். ஆனால் காலம் என்பது ஒரு பொருள் உருவாவதையும் அழிவதையும் காலம் நிர்ணயிக்கிறது. இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் அப்பாற்பட்டு போயிடுவீங்க. காலத்துக்குள்ளே நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க. ஏன்னா காலம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி காலம் கட்டுப்படுத்த முடியும்? நான் மனதோடு இருந்து உடலோடு இருந்து இந்த உலக வாழ்க்கைக்கு ஈடுபட்டால் தான் காலம் என்னை கட்டுப்படுத்த முடியும். இதை தாண்டின பிறகு, எல்லாமும் நீங்களான பிறகு காலம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. காலம் கட்டுப்படுத்த முடியாததுனால எந்த கிரகமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ எதுவும் என்னை கட்டுப்படுத்தலைன்றதுக்காக நானவமாக குதிச்சிருவேனா? மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துலேயும் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு எதிராக நீங்கள் எப்பவுமே செயல்பட மாட்டீங்க. உங்களுடைய செயல்கள் நிறுத்தப்படும். ஆனால் நீங்கள் செயலில் இருப்பீர்கள். செயல் நிறுத்தப்படும், ஆனால் செயலில் இருப்பீர்கள். செயலை செய்பவராக இருக்க மாட்டீர்கள். செயல் நிகழ்ந்து கொண்டு தான் மட்டும்தான் இருக்கும். நிகழ மட்டும்தான் செயல் செய்யும். ஸோ உங்களுடைய செயல்கள் இருந்தாலும் அந்த செயலில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மொத்தமாக இருப்பீர்கள், முழுமையாக இருப்பீர்கள். இந்த முழுமையாக இருக்கும் பொழுது நாம் விதியை நம்ம அறிவால் வென்றுட்டோன்னு தைரியமாக சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே மொத்தமாக நீங்கள் தான் இருப்பீங்க எல்லா இடத்துலையும். அதனால் நாம் நமது மனதை பூத கண்ணாடியாய் பயன்படுத்தி கொண்டு அந்த ஆன்ம உணர்வின் மூலமாக இந்த விதிக்கப்பட்டதை, அதாவது செயல் விளைவுகளை நம்ம என்னைக்கோ செஞ்ச செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்து சாம்பலாக்கி அதை நம் நெற்றியில் பூசிக்கொண்டு திருநீரை போல இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, அக உலக வாழ்க்கையிலும் சரி, ஒரு கம்பீரத்தோடு நம்ம நடக்கலாம். நன்றி, வணக்கம்.